மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாயிருக்கும். மழை தாட்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாயிருக்கும். மழை தாட்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். கர்த்தரை நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன்
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். நீ நல்ல தேவனாய் இருக்கிறபடியா உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்ல தேவன் ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையினாலே நாங்கள் மீட்கப்பட்டோம். உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகா பெரிய தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னதத்தின் ஆசீர்வாதத்துக்காய் ஸ்தோத்திரம். ஓ உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. அவருடைய கிருபை மாத்திரம் நம்மோடு இருந்தால் போதும். கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்யும் பொழுது அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகவே விலகாது. தாவீது ராஜா அப்படிதான் சொல்லுகிறார், கர்த்தாவே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்யும் பொழுது உலகத்தில் எதையோ காரியங்களுக்காய் நாம் பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்காய், மற்றவர்களுக்காய், சொந்தக்காரர்களுக்காய், எதிர் வீட்டுக்காரர்களுக்காய், நாம் வாழ்கிற பகுதிகளுக்காய் அவர்களுக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் வாழ்க்கையில் எதையோ பிரியப்படுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அவர் நமக்கு பிரியமானவராய் இருப்பவாரானால் ஆண்டவரே உமக்கு பிரியமான காரியங்கள் நாங்கள் செய்வோமானால் உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகவே விலகாதாண்டவர். அவருடைய கிருபை எப்பொழுது நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும், அவருக்கு சித்தமானதை நாம் செய்ய வேண்டும். அவருடைய திட்டம் நோக்கம் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் நம் தேவன் நம்மை ஒருபோது கைவிடவே மாட்டார். அவர் கிருபை நம்மை விட்டு விலகவே விலகாது. தாவீது ராஜா அவர் பதவிக்காகவோ அவர் அரசாங்கத்துக்காகவோ எனக்கு இதெல்லாம் நிற்க வேண்டும் என்று அவர் விண்ணப்பிக்கவே இல்லை. தேவ கிருபை என்னோடு இருக்க வேண்டும். உம்முடைய கிருபை என்னோடு இருந்தால் போதும் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காய் நான் காத்திருக்கிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய அப்பா எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. உம்முடைய வழிகளை, உம்முடைய நோக்கங்களை, உம்முடைய திட்டங்களை, உம்முடைய எல்லா எதிர்காலங்கள், குடும்பத்தின் சூழ்நிலைகளை அத்தனையும் தேவ சன்னிதானத்தில் விட்டுவிட்டு ஆண்டவரே நமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும் ஆண்டவரே. எங்களுக்கு போதித்தருளும். உம்முடைய வழிதான் எனக்கு வழியாக இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய திட்டம் தான் என்று திட்டமாக இருக்கட்டும். உம்முடைய தீர்மானம் தான் என் வாழ்க்கையில தீர்மானமாக இருக்கட்டும். அப்படி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய கிருபை, என் ராஜாதி ராஜா இயேசுவின் கிருபை நம்மை விட்டு ஒரு நாளும் ஒருபோதும் போகவே போகாது. அவருடைய கிருபை அல்லவா இந்த நிமிஷம் வரை நடத்தினது, இனியும் நடத்த போகிற கிருபை. உமக்கு மகிமை ஆண்டவரே. எஸ் லார்ட். கிருபையினாலே மீட்கப்பட்டே, அன்பினாலே அணைக்கப்பட்டே. கிருபையினாலே மீட்கப்பட்டே, அன்பினாலே அணைக்கப்பட்டே. ரத்தத்தால் ஜெயம், தழும்புகளால் சுகம்.
பெற்றேன். இரத்தத்தால் ஜெயம், தழும்புகளால் சுகம், வார்த்தையாலே வாழ்வு பலம். இரத்தத்தால் ஜெயம், தழும்புகளால் சுகம், வார்த்தையாலே வாழ்வு பலம். கிருபை வாழ்வதே என் பாக்கியம், கிருபை வாழ்வதே என் பாக்கியம். சிலுவையில் நான் தான் வாழ்வடைந்தேன், கிறிஸ்துவுடன் நான் இணைக்கப்பட்டேன், கிறிஸ்துவுடன் நான் இணைக்கப்பட்டேன். சிலுவையில் நான் வாழ்வடைந்தேன், கிறிஸ்துவுடன் நான் இணைக்கப்பட்டேன். வாழ்வது இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார். வாழ்வது இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார். இரத்தத்தால் ஜெயம், தழும்புகளால் சுகம், வார்த்தையாலே வாழ்வு வளரும். இரத்தத்தால் ஜெயம், தழும்புகளால் சுகம், வார்த்தையாலே வாழ்வு வளரும். கிருபை வாழ்வதே என் பாக்கியம், கிருபை வாழ்வதே என் பாக்கியம். வார்த்தையினாலே வாழ்வு பெற்றேன், வல்லமையாலே நிரப்பப்பட்டேன். வார்த்தையினாலே வாழ்வு பெற்றேன், வல்லமையாலே நிரப்பப்பட்டேன். அழிவில்லாத வசனத்தினாலே ஆசீர் அனைத்தும் அருளப் பெற்றேன். அழிவில்லாத வசனத்தினாலே ஆசீர் அனைத்தும் அருளப் பெற்றேன். இரத்தத்தால் ஜெயம், தழும்புகளால் சுகம், வார்த்தையாலே வாழ்வு வளரும். இரத்தத்தால் ஜெயம், தழும்புகளால் சுகம், வார்த்தையாலே வாழ்வு வளரும். கிருபை வாழ்வதே என் பாக்கியம், கிருபை வாழ்வதே என் பாக்கியம். கிருபை வாழ்வதே என் பாக்கியம், கிருபை வாழ்வதே என் பாக்கியம். கிருபையினாலே மீட்கப்பட்டேன், அன்பினாலே அணைக்கப்பட்டேன். கிருபையினாலே மீட்கப்பட்டேன், அன்பினாலே அணைக்கப்பட்டு. தேவாவியால் நிரப்பப்பட்டேன், கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியானே. தேவாவியால் நிரப்பப்பட்டேன்,
கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம். வார்த்தையினாலே நான் வாழ்வு பெற்றேன், உம் வல்லமையாலே நிரப்பப்பட்டேன். உம் வார்த்தையினாலே, உம் வார்த்தையினாலே இந்த நிமிஷம் வரை வாழ்வு பெற்றேன், வல்லமையாலே நிரப்பப்பட்டேன். அழிவில்லாத இந்த உலகமே அழிந்து போனாலும் உடைய வசனம் மாத்திரம், உடைய வார்த்தை மாத்திரம் ஆண்டவரே, அழியவே அழியாத வார்த்தை, நிரந்தரமான வார்த்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அழிவில்லாத உம் வசனத்தினாலே எல்லா சீரனைத்தும் அருள பெற்றேன். எஸ் லார்ட், வார்த்தையில் நாங்கள் நிலைத்திருக்கத்தக்கதாய், உடைய வார்த்தைகளை புதுப்பிக்கத்தக்கதாய் உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு கனத்தை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர். என் மேல் நினைவாயிருக்கிறவர் ஆண்டவரே, எங்கள் மேல் நினைவாயிருக்கிறவர் நீர் அல்லவா ஆண்டவரே. நீர் நினைவாயிருக்கிற ராஜாதி ராஜா மாத்திரமல்ல ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலானவராய், எல்லா சூழ்நிலைக்கும் நீர் பெரியவராய், எல்லாவற்றையும் சந்திக்கிறவராய் இருக்கிறபடியால் நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா, உம்மை உயர்த்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ மகா பெரிய தேவன் ஆண்டவரே, யார் மறந்தாலும் நீர் மறவாதவர் ஆண்டவரே. சூழ்நிலையே மாறி போனாலும், எங்கள் எதிர்காலம் ஒன்றுமே இல்லை என்றாலும், கேள்விக்குறியாய் நாங்கள் இருக்கும் பொழுது, வனாந்திரம் போல எங்கள் வாழ்க்கை நிற்கும் பொழுது ஆண்டவரே, சுற்றி சுற்றி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லை ஆண்டவரே என்று நினைக்கும் பொழுது, எல்லாராலும் கைவிடப்படும் பொழுது, என் தேவன் எங்கள் மேல் நினைவாயிருக்கிறவர் ஆண்டவரே, எங்கள் மேல் நினைவாயிருக்கிறவர், எங்கள் நினைவை அறிந்தவர் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் பலனற்று போயிருக்கிறோம், தினநற்று போயிருக்கிறோம் ஆண்டவரே, சோர்ந்து விடாய்த்து போயிருக்கிறோம், நடக்குமா நடக்காதா என்று அடேங்கிக் கொண்டிருக்கிறோம். எங்கள் மேல் நினைவாயிருக்கிறவரே, எங்கள் மேல் நினைவாயிருக்கிறவரே, ஓ என்னில் நினைவாய் இருப்பவரே, என்னை விசாரிக்கும் தெய்வமே, உம் அன்பு கரங்களில் நான் இருப்பேன், என்னை உயர்த்த இறங்கினீரே, என்மே
உயர்த்தி என் மேல் நினைவாயிருப்பவரே, என்னை விசாரிக்கும் தெய்வமே, உம் அன்பு கரங்களில் நான் இருப்பேன். என்னை உயர்த்த இறங்கினீரே, எனக்கு எதிரான எண்ணங்களை அழித்து உமது திட்டத்தையே நிறைவேற்றி முடிப்பவரே, எனக்கு எதிரான எண்ணங்களை அழித்து உமது திட்டத்தையே நிறைவேற்றி முடிப்பவரே, எனக்கு எதிரான எண்ணங்களை அழிக்கிறவர், எனக்கு எதிரான எண்ணங்களை அழித்து உமது திட்டத்தையே நிறைவேற்றி எல்லாரும் சொல்லுங்க, அப்பா, முடிப்பவரே, எனக்கு எதிரான எண்ணங்களை நீர் அழிக்கிறவர், எனக்கு எதிரான எண்ணங்களை அழித்து உமது திட்டம் மாத்திரம் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். உமது திட்டத்தையே நிறைவேற்றி முடிப்பவரே, உமக்காய் வாழுவேன், உமக்காய் வாழுவேன், உந்தன் பிரசன்னம் நான் நாடுவேன், உந்தன் பிரசன்னம் தான் நாடுவேன், என் மேல் நினைவாயிருப்பவரே, என்னை விசாரிக்கும் தெய்வமே, உம் அன்பு கரங்களில் நான் இருப்பேன், என்னை உயர்த்த இறங்கினீரே, என் மேல் நினைவாய் இருப்பவரே, என்னை விசாரிக்கும் தெய்வமே, உம் அன்பு கரங்களில் நான் இருப்பேன், என்னை உயர்த்த இறங்கினீரே, என் மேல் நினைவாய் இருப்பவரே, என்னை விசாரிக்கும் தெய்வமே, உம் அன்பு கரங்களில் நான் இருப்பேன், என்னை உயர்த்த இறங்கினீரே, என் மேல் நினைவாய் இருப்பவரே, என்னை விசாரிக்கும் தெய்வமே, உம் அன்பு
புகழும் எங்கள் ராஜாதி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். மீண்டுமாய் எஸ்கேஎம் திருச்சியுடைய லைவ் ஆராதனைக்கு அழைக்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம், இந்த காலை ஆரம்பிப்பு கொடுக்குறோம். எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ மற்ற எல்லா விதமான பொருட்களை கருவிகளை மறைத்து கொள்ளும். ஆண்டவரே, இந்த வசனத்தின் அடியனுக்கு புரிதலை தாரும், ஆவியோடு உண்மையோடு கூட பேச கிருபித்தார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலையில் நாம் பார்க்க போகிற தலைப்பு தேவனிடத்தில் கேட்பதன் முக்கியத்துவம். தேவனிடத்திலே கேட்பதன் முக்கியத்துவம், தேவனிடத்திலே கேட்கறது மிக முக்கியம் என்ற தலைப்பில் பார்க்குறோம். தொடர்ந்து நாம் யோசுவா அந்த அதிகாரத்தான் நாம் தொடர்ந்து போக போகிறோம். கடந்த வாரம் நாம் 8ஆம் அதிகாரம் வாசித்தோம், 29ஆம் வசனத்திலே நாம் முடித்தோம். இப்போது 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நாம் தொடங்க போகிறோம். அப்போது யோசுவா கர்த்தரின் தாசனாகிய மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளிட்டபடியே மோசே நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருந்தபடியும் ஏபால் பர்வதத்தின் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு இரும்பாயுதம் படாத முழு கற்களினாலே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அதன் மேல் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்தி சமாதான பலியும் இட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக மோசே எறிந்த இந்த நியாயப்பிரமாணத்தை அங்கே அவன் கற்களிலே தேர்த்தெழுதினார். இப்போ யோசுவாவுடைய காரியத்தை நான் பார்க்கும்போது அவங்க இப்போது ஆயி பட்டணத்தை கடந்து இப்போது வந்திருக்கிறாங்க. வந்த பிறகு அவங்க அடுத்து போக வேண்டிய ஒரு 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 ஊர். ஆனால் இதில் ஆச்சரியப்பட வேண்டிய காரியம் என்ன சொன்னால், யோசுவா புறப்படும்போதுக்கு முன்பதாக மோசே சொல்லியிருக்கிற ஒரு காரியம்தான். நீங்கள் போகிற வழியிலே இதெல்லாம் இருக்கிறது, இதெல்லாம் வரப்போகிறது, இதெல்லாம் நடக்க போகிறது, இதெல்லாம் நடந்த பிறகு இந்த இடத்தெல்லாம் நீங்கள் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே நடக்க வேண்டிய அத்தனை காரியங்களை மோசே யோசுவா இடத்துல சொல்லியிருக்கலாம். சில நேரத்தில் நாம் ஊருக்கு புறப்படும் போது என்ன சொல்லுவோம், இந்த ஊருக்கு நீங்கள் போகும்போது அங்கே உங்களை அந்த ஸ்டேஷனில் அவர் சந்திப்பார், அவர் இந்த இடத்துக்கு உங்களை அழைத்து போவார், அந்த வீட்டில் நீங்கள் தங்கணும், அந்த இடத்துலேருந்து இன்னொருத்தர் உங்களை பிக்கப் பண்ணி போவார். இப்படி நாம் புறப்படுறதுக்கு முன்பதாக நமக்கான அந்த தகவல் ஐட்டினரி எப்படி நமக்கு கிடைக்கிறதோ அதே போல் யோசுவா புறப்படுறதுக்கு முன்னதாக இதெல்லாம் நடக்கும் என்று அந்த மோசே அவன் சொல்லுகிறான். அவன் சொன்னபடியாக என்ன செய்கிறாங்க, இப்போது யோசுவா இதை செய்கிறான். மோசே சொன்ன கட்டளையை அவன் நிறைவேற்றுகிறான். அடுத்தது அந்த ஆயி பட்டணத்தை விட்டு அவங்க கொஞ்சம் தூரம் போகிறாங்க. போன பிறகு அங்கு 2 பெரிய சொல்ல முடியாது சுமாரான மலை, ஒன்று ஏபேல் பர்வதம், மவுண்ட் இபால் என்ற ஒரு மலையும், கெர்சீம் என்ற மலையும், மவுண்ட் கெர்சீம் என்ற ஒரு மலையும் இருக்கிறது. அதாவது இப்போது அவங்க இருக்கிற அந்த ஆயி பட்டணத்திலிருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல செய்கிறாங்க, பலி செலுத்த போகிறாங்க. இப்போது மோசே சொன்னவனமாக அந்த பலிபீடத்தை இயற்கையாக கட்டுறாங்க. இருக்கிற எல்லா விதமான கல்லை வச்சு கட்டுறாங்க. அதில் எந்த விதமான மனிதருடைய கை வேலை, அந்த கல் ஏதாவது செதுக்கி ஒழுங்குபடுத்தி அப்படி இல்லை, இருக்கிற கல் எப்படி இருக்கிறதோ அப்படி செய்கிறாங்க. அங்கே ஒரு மனித கைவண்ணம் இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு பலிபீடத்தை கட்டுறாங்க. இதெல்லாம் நாம் இப்போது யோசுவாவிலே நாம் படிக்கிறோம். ஆனால் இதெல்லாம் மோசே என்ன செய்கிறார், யோசுவா புறப்படுவதற்கு முன்பதாக அவர் யோசுவாவுக்கு சொன்ன காரியங்களை வேதத்தில் நாம் தெளிவாய் நாம் பார்க்கிறோம். மோசே என்னெல்லாம் அவர் சொன்னாரோ அந்த சொன்ன காரியங்களை இப்போது யோசுவா செய்கிறான். நீங்கள் உபாகமம் 27ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை நீங்கள் படித்து பாருங்கள். நமக்கு நேரம் இல்லை. உபாகமம் 27ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை. பின்பு மோசே இஸ்ரவேல் மூப்பர் சிலர் இருக்கை கூடி ஜனங்களை நோக்கி, நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற கட்டளை எல்லாம் கைக்கொள்ளுங்கள். உன் தேவனாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் யோர்தானை கடக்கும் நாளிலே நீங்கள் பெரிய கல்லை நட்டி அவைகளுக்கு சாந்து பூசி உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே உனக்கு கொடுக்கும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் பிரவேசிக்கும்படி நீ கடந்து போகும் பின்பு இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் யாவையும் அவைகள் எழுத கடவுள்னு சொன்னார். புறப்படுறதுக்கு முன்பதாக மோசே சொல்கிறார், நீ இப்படியெல்லாம் நீ கடக்க போகிறீங்க. அங்கே போன பிறகு அங்கே ஒரு மலை வருகிறது, அந்த மலையிலே நீங்கள் ஒரு பலிபீடத்தை கட்டணும். பிறகு
என்ன செய்யணும், அந்த மோசேயுடைய 10 கட்டளையை அந்த இடத்துல எழுத வேண்டும் என்று மோசே சொன்னதை நாம் வாசிக்கிறோம். சரி, மீண்டுமாக யோசுவா 8ஆம் அதிகாரம் 31க்கு நாம் வரலாம். அதன்படியே கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியும் செலுத்தி சமாதான பலியும் அங்கு இட்டார்கள். ஆண்டவர் செய்கிறாங்க, ஆங்கிலத்தை வாசிக்க வர்ஷிப், ஆண்டவரை ஆராதனை செய்கிறாங்க. 32ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக மோசே எறிந்திருந்த நியாய பிரமாணத்தை அவன் அங்கே கற்களிலே பெயர்த்தெழுதினான். மோசேவுடைய 10 கட்டளையை என்ன செய்கிறான், இப்போது யோசுவா அந்த மலையில் என்ன செய்கிறான், 10 கட்டளையை அவன் செதுக்கினான். வாசிக்கிறோம், எங்க வாசிக்கிறோம், இந்த கெர்சீம் இந்த ஏபால் மலையின் நடுவில் தான் நடக்கிற ஒரு காரியம். அந்த இடத்துல பலி செலுத்துறாங்க. இந்த கெர்சீம் மற்றும் ஏபால் மலை நடுவில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஊர். அந்த ஊர் தான் சீகேம் என்று வாசிக்கிறோம். சீகேம் என்ற ஊர் இருக்கு. ஷெக்கேம் என்று ஆங்கில ஷெக்கேம் என்றால் ஷோல்டர், தோல். ஒரு தோள்பட்டை போல் இருக்கிற ஒரு மலை, அதன் நடுவில் இருக்கிற ஒரு ஊர். இந்த 2 மலைக்கு நடுவில் இருக்கிற தூரம் சுமார் ஒரு 500 மீட்டர் தான். அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஊர் இருக்கிறது. இந்த ஊரு குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இன்னும் நாம் ஆச்சரியப்பட வேண்டிய காரியமானது யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 6-7. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். அபிராம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேமின் இடத்துக்கு சமீபமான மோரேயின் சமபூமியில வந்தான். அக்காலத்திலே கானாரிக தேசத்தில் இருந்தார்கள். அபிராம் அவன் ஊரிலிருந்து புறப்படும் போது ஆண்டவர், அபிராம் ஒரு யூதன் அல்ல, அவருடைய தகப்பன் சிலை செய்து வியாபாரம் செய்கிற ஒரு ஆள், விக்கிர ஆராதனை உள்ள ஒரு குடும்பம். அபிராமை தேவன் அழைத்து வாக்குத்தத்தம் கொடுத்து உன் தேசத்தை விட்டு உன் ஜனத்தை விட்டு புறப்பட்டு போன்னு சொல்லும் போது, அப்போது அங்கு அபிராம் புறப்பட்டு போகிறான். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து போகிறான். அவன் புறப்பட்டு போகும்போது எங்கே வரான், இப்போது நாம் படித்தோமே இந்த யோசுவா புத்தகத்தில், அந்த சீகேம் என்ற அந்த ஊருக்கு வரான். அந்த ஊருக்கு வரும்போது பார்க்குறோம், கர்த்தர் அபிராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். யோசுவா சாப்டர் எங்க இருக்கிறது, ஆபிரகாம் எங்க இருக்கிறார், யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்ல, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் கொடுப்பேன். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கு பலிபீடத்தை கட்டினான். யோசுவா இப்போதான் பலிபீடத்தை கட்டுறான். ஆனால் யோசுவாவுக்கு முன்பதாக அபிராம், அதாவது ஆபிரகாம் முதலாக ஒரு பலிபீடத்தை கட்டினான்னு வேதம் கூறுகிறது. என்ன செய்றாங்க, இந்த 2 மலையில் ஒரு பக்கமாக கெர்சி மலை, இன்னொரு பக்கமாக ஏபேல் மலை. அந்த 2 மலையிலும் ஜனங்களை பிரிக்கிறாங்க. 2 பக்கத்தில் 2 மலையில் ஜனங்கள் நிற்கிறாங்க. ஒரு மலையில் இருக்கிற ஜனங்க செய்கிறாங்க, உபாகமம் 27ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற 11 வசனங்களை வாசிக்கிறாங்க, ஆசீர்வாதமான வசனங்கள் வாசிக்கிறாங்க. இன்னொரு மலையில் இருக்க ஜனங்கள் உபாகமம் 27ஆம் அதிகாரம் மற்றும் 28ஆம் அதிகாரம் அதில் இருக்க சாபமான வசனங்களை என்ன செய்கிறாங்க, அந்த மலையில் இருக்க ஜனங்கள் அங்கே படிக்கிறாங்க. இந்த 2 மலைக்கு நடுவில் சீகேம் என்ற ஊர் இருக்கிறது. இதில் என்ன ஒரு நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியமானது, அதாவது ஸ்ப்ரிங் டைம், வசந்த காலம். இந்த வெயில் காலமெல்லாம் போன பிறகு வசந்த காலம். அந்த வசந்த காலத்தில் பார்க்கும்போது இந்த 2 மலை, இந்த 2 மலையிலே கெர்சீம் மலை, அந்த மலையிலே மட்டும் செழிப்பாக இருக்கும். நல்ல செடி வளரும், புல் வளரும், பூக்கள் வளரும். ஏன் சொன்னால் அந்த மலையில் தான் அவங்க ஆசீர்வாதமான வார்த்தைகள் அவங்க பேசுனாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு மலை தான் ஏபேல் மலை. அந்த மலையில் செய்கிறாங்க, அவங்க சாபமான வார்த்தைகளை அங்கே படித்தாங்க. அதனாலே அந்த மலையில் எதுவும் வளராமல் இன்று நாள் வரைக்கும் அது சாபமாக இருப்பதாக என்ன செய்கிறாங்க, நாம் பைபிளில் நாம் படிக்கிறோம். இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரணம் என்ன, நமது வாழ்க்கை பயணத்தில் எதை நாம் பேசுகிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பின்னால் வந்து சேரும். கீழ்ப்படிதல், அங்கே கீழ்ப்படிந்து போனாங்க. இதில் நாம் நினைக்கிற காரியம் என்ன, ஓகே கீழ்ப்படிந்தால் நமக்கு எந்த பிரச்சனை வராதா? அப்படி இல்லை. கீழ்ப்படிந்தால் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம் வராது என்ற அர்த்தம் இல்லை. நாம் வீழ்ந்து போன போராட்டம் வராது, பிரச்சனை வராது அர்த்தம் இல்லை. நாம் வீழ்ந்து போன உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த விழுந்து போன உலகத்தில் ரட்சிக்கப்பட்டு இருக்கிற நமக்கு கூட பிரச்சனைகள், போராட்டம் வரும். ஆனால் இதன் மத்தியிலே ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறார். அதுதான் முக்கியமான காரியம். ஆனால் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இந்த பிரச்சனை, போராட்டம் வரும்போது செய்கிறாங்க, அவங்க தன்னுடைய சொந்த பலத்தினாலே அதை
தாக்கு பிடிக்காமல் விழுந்து போவதை நாம் பார்க்குறோம். சரி, யோசுவா 8ஆம் அதிகாரம் 33 முதல் வேக நாம் படிக்கலாம். 33ஆம் யோசுவா 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கும்படி கர்த்ததாசனாகிய மோசே முதலில் கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் எல்லாரும் அவருடைய மூப்பரும் அதிபதிகளும் நியாயாதிபதிகளும் மன்னியர்களும் இஸ்ரவேலில் பிறந்தவர்களும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியராக ஆசாரிக்கு முன்னதாக பெட்டிக்கு இருபுறத்திலும் பாதி பேர் கெர்சி மலையிலும் மீதி பேர் அங்க இருக்கிற எதிர்புறமா இருக்கிற ஏபேல் மலையிலும் அவர்கள் நின்றார்கள். முன்பு நான் சொன்னவனமாக 2 பக்கமாக ஜனங்கள் பிரிந்து நின்றாங்க. என்ன செய்தாங்க? அவங்க அந்த ஆசீர்வாதமான சாபமான வசனத்தை படித்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த இடம் அவங்க நடக்கிற காரியம் என்ன, அந்த இடத்துல நடந்த காரியம் என்ன, அந்த இடம் தான் மோசேயுடைய 10 கட்டளை மீண்டுமா எழுதப்பட்டது. அவர்கள் ரீடெடிகேட்டிங், மறு அர்ப்பணி செய்கிறாங்க, ரீகமிட்டிங், மறுபரிசீலனை செய்கிறாங்க, மீண்டுமாக தங்களுடைய வாழ்க்கையை செய்கிறாங்க, மறு அர்ப்பணிப்பு, மறுபரிசீலனை. போக வேண்டிய பயணம் இன்னும் தூரமாக இருக்கிறது. இந்த போக வேண்டிய பயணத்தில் மறு அர்ப்பணி செய்கிற ஜனங்களாக இருக்கிறாங்க. சரி, 9ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். 9ஆம் அதிகாரம் 1 முதல் 27 வரை உள்ள வசனங்கள். ஆனால் எல்லா வசனத்தையும் நாம் படிக்க முடியாது. சில வசனங்களை படித்து சீக்கிரமாக இந்த 9ஆம் அதிகாரத்துக்கான கருப்பொருளை நாம் கண்டுபிடிக்கலாம். 9ஆம் அதிகாரம் முதல் வசனம். யோர்தானுக்கு இப்புறத்திலே மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் லீபாலிற்கு எதிராக இருக்கிற பெரிய சமுத்திரத்தின் கரையோரமுள்ள ஏத்தியரும் எமோரியரும் கானாரியும் பெரிசியரும் ஏவியரும் எபேசியரும் சகல ராஜாக்களும் அதை கேள்விப்பட்ட போது, எல்லா ராஜாக்களும் கேள்விப்படுறாங்க. என்ன கேள்விப்படுறாங்க? யோசுவாவுடைய புறப்பட்டு வராங்க, பெருங்கூட்டமாக ஜனங்க வராங்க, எரிகோவுடைய மதில் விழுந்தது, ஆயி பரட ஜெயித்தாங்க, இப்போது இந்த 2 மலை அடிவாரத்தில் வர்றாங்க, சீகே மலையில் பலி செலுத்தினாங்க, எல்லாவற்றையும் கேள்விப்பட்டாங்க. இப்போதே செய்தாங்க. அவங்க என்ன செய்திருக்கணும்? யோசுவாவோடு கூட சுமூகமான உறவு வைத்திருக்கணும். ஆனால் என்ன செய்தாங்க? 2ஆம் அவர்கள் ஒருமனப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலோடு கூட யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினார்கள். செய்திருக்கூடாது, ஆனால் செய்கிறாங்க. ஒன்று கூடுறாங்க. அவர்கள் ஒன்று சேர்ந்து யுத்தம் பண்ண கூடினார்கள். இஸ்ரவேலுக்கு விரோதமாக. ஒன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நாம் யுத்தம் பண்ணக்கூடாது. ஒன்று கூடி செய்றாங்க, பேசினாங்க. நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட நாம் கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாக பேசுகிற காரியங்கள், விரோதமாக நடக்கிற காரியங்கள், தீமையான காரியங்கள் இது நடக்கக்கூடாது. வேதம் நமக்கு போதிக்கிறது. சரி, 3-4 வசனம் வாசிக்கிறோம். இது ஒரு கூட்டம், ஒரு ஜனங்கள். இன்னொரு பக்கமாக எரிகோவுக்கும் ஆயுக்கும் யோசுவா செய்ததை கிபியோன் குடிகள் கேள்விப்பட்ட போது இன்னொரு குரூப் இருக்கிறது. அந்த குரூப் பேர் தான் கிபியோன். அவங்க கேள்விப்படுறாங்க. அவங்க கேள்விப்படும் போது அவங்க என்ன செய்யறாங்க? சரி, நாம் யோசுவாவோடு கூட நாம் சண்டையிட முடியாது, போரிட முடியாது, ஜெயிக்க முடியாது என்று என்ன செய்யாங்க? முடிவெடுத்து ஒரு தந்திரமான யோசனை பண்ணினார்கள். தந்திரமாக யோசனை பண்றாங்க. என்ன பண்றாங்க? சரி, எப்படியாவது யோசுவாவோடு கூட சமாதானமாய் போக வேண்டும் செய்றாங்க. ஒரு ட்ராமா ஏற்படுத்துகிறாங்க. பழைய துணியெல்லாம் போட்டுட்டாங்க. பழைய கிழிந்த துணி, கிழிந்த காலணி, ஸ்லிப்பர், கையில் எல்லார் கையிலும் நல்ல பழைய ஒரு தோலினால் இருக்கிற வாட்டர் பேக், அதாவது ஆட்டு தோலை செய்யப்பட்டுள்ள ஒரு தண்ணீர் குவலை, அது பழையதாக இருப்பது போல அதை கையில் வைத்திருக்கிறாங்க. அப்போது கையில் அப்பம் ரொட்டி வைத்திருக்கிறாங்க. அந்த ரொட்டியானது எப்படி இருக்கிறது? பூசணம் பூத்தது போல் இருக்குது, ஃபங்கஸ் ரொம்ப கெட்டு போன ரொட்டி போல் இருக்குது, திராட்சை ரசம் புளித்தது போல் இருக்குது. இப்படியா செய்கிறாங்க. அதெல்லாம் அதோடு கூட அந்த ஜனங்கள், அந்த கிபியோன் ஜனங்கள் புறப்பட்டு வராங்க. சரியான ஒரு நடிப்போடு கூட, ஒரு ஏமாற்று வேலையோடு கூட யோசுவாவை நோக்கி வராங்க, நடிக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டு நாம் எத்தனை பேர் நாம் தேவனுக்கு உண்பதாக நடிக்கிறோமோ, அதே போல் இவங்களும் ஒரு பெரிய நடிகர் தான். ஒரு ஆஸ்கர் விருது வாங்குவது போல ஒரு ட்ராமா போட்டு வராங்க. ஒரு பெருங்கூட்டமான ஜனங்கள் தேவையில்லாமல் மண்ணெல்லாம் மேலே போட்டு துணி அழுக்கப்படுத்தி இப்படி பார்ப்பதற்கு அவங்க வெகு தூரத்துலேருந்து பயணமாக வருகிற ஜனங்களை போல அவங்க வருகிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? யோசுவாவிடத்தில் சொல்கிறாங்க, நாங்கள் உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்யணும். நாங்கள் உங்களிடத்துல நாங்கள் அடிமையாக இருக்கிறோம் என்று சொல்லும்போது, அப்போது யோசுவா சொல்கிறான், நீங்கள் யார், எங்கிருந்து வந்தீர்கள் என்று கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பிரஸ்தாபத்தை நாங்கள் கேள்விப்பட்டோம்.
எகிப்து தேசத்தில் என்னெல்லாம் செய்தாரோ, செங்கடலில் பிளந்தாரோ, யோர்தான் எப்படி பின்னிட்டு போனதோ, எரிகோ எப்படி விழுந்ததோ, ஆயி எப்படி விழுந்ததோ, எல்லாவற்றோட பிரஸ்தாபத்தை நாங்கள் கேள்விப்பட்டோம் என்று சொல்கிறாங்க. சொல்லிட்டு வெகு தூரத்தில் நாங்கள் வந்தோம்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மைன்னு சொன்னால் யோசுவா இருக்கிற இடத்துக்கும் அவங்க தூரத்துக்கும் குறைந்தது ஒரு 15 மைல் என்று நினைச்சாங்க பைபிள் ஸ்காலர் எழுதுகிறாங்க. அப்போது அவங்க யோசுவா கிட்ட நாங்கள் வந்த பொருட்களை காமிக்கிறாங்க. நாங்கள் வந்த எங்கள் உடையை பாருங்க, கிழிந்திருக்கிறது, அழுக்கா இருக்கிறது, காலணியை பாருங்க, பழுதா இருக்கிறது, எங்களுடைய கையில் இருக்கிற திராட்சை ரசத்தை பாருங்க, எல்லாம் புளித்திருக்கிறது. இப்போது நாங்கள் வீட்டில் சூடாக எடுத்து வந்த ரொட்டியை பாருங்க, அந்த அப்பமெல்லாம் பல நாட்டு பயணத்தில் பூசணம் பூத்தது, ஃபங்கஸாக இருக்கிறது பேசுகிறாங்க. அதை யோசுவோட காண்பிக்கிறாங்க. அப்போது காண்பித்த உடனே 14ஆம் வசனத்துக்கு நான் வரலாம், ஸ்கிப் பண்ணலாம். 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வரலாம். அப்போது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவருடைய போஜன பதார்த்தத்தை சிறிது வாங்கி கொண்டார்கள். அப்போது கர்த்தருடைய வார்த்தை கேளாமல், they did not ask counsel of the Lord. கர்த்தருடைய வாக்கை கேட்கல. ஆண்டவரே இந்த ஜனங்களை ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ளக்கூடாதா, ஜனங்களோடு கூட உடன்படிக்கை செய்யலாமா, அந்த ஜனங்கள் கொண்டு வந்த அந்த உணவை சாப்பிடலாமா என்று செய்றாங்க. கர்த்தருடைய வாக்கை கேளாமல் போனாங்க. முதல் முறை இப்படி தான் ஆயி பட்டணத்தில் போகும்போது ஆண்டோடைய வார்த்தை கேட்காம போனாங்க. பிறகு 3000 பேர் வெட்டுக்காயத்தோடு வந்தாங்க, 36 பேர் இறந்து போனாங்க, அதை மறந்துட்டாங்க. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் ஆண்டவர் செய்த காரியங்களை மறந்து போகிறோம், மீண்டும் அதே தவறு செய்கிறோம். அதே போல இங்கே யோசுவா புத்தகத்தில் பார்க்குறோம், செய்கிறாங்க அவங்க தேவனுடைய வார்த்தை கேட்கவில்லை. ஏற்கனவே முதல் முறை தேவ ஆலோசனை கேட்காமல் ஆயி பட்டணத்திலே தோல்வி அடைந்தது மறந்துட்டாங்க. சரி, யோசுவா என்ன செய்கிறாங்க, அங்கே இருக்கிற மூப்பரும் அந்த ஜனங்களை பார்த்து பரிதாபப்பட்டு அந்த ஜனங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறாங்க. சரி, உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ எங்களோடு கூட இருக்கலாம் என்று ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள். அந்த உடன்படிக்கைலாம் செய்த பிறகு ஒரு 3 நாள் கழித்து இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறாங்க, வந்த ஜனங்கள் நம்ம ஏமாற்றினாங்க. அவங்க வெகு தூரத்தில் வந்த ஜனங்கள் அல்ல, நம்ம இடத்துலேருந்து ஒரு 15 மைல் தூரத்தில் உள்ள ஜனங்கள் நம்ம ஏமாற்றினால் சொல்வதை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவோட சொல்கிறாங்க. அநேக நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் கூட ஏமாந்து போகிறோம். சிலருடைய நடிப்பை பார்த்து, பேச்சை பார்த்து, உடையை பார்த்து, அவங்க சொல்வதை பார்த்து நாம் ஏமாந்து போகிறோம். அதே போல தான் யோசுவா ஏமாந்து போனோம். எத்தனையோ முறை தோல்வியை கண்டிருக்கிறோம், தோல்வியை சந்தித்திருக்கிறோம். அவங்க மூலமாக நமக்கு தோல்வி வந்தது, நஷ்டம் வந்தது. ஆனால் கூட மீண்டும் எப்படி நாம் ஏமாந்து போகிறோமோ அதே போல தான் யோசுவா ஏமாந்து போனான் என்று வசனம் கூறுகிறது. யோசுவா புத்தகமே நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பாடம். தேவனோடு பேசுகிற யோசுவா ஏமாந்து போனான். அநேகர் இதை கேட்குற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நண்பர்கள் மூலமாக ஏமாந்து போயிருக்கலாம், உறவினர் மூலமாக ஏமாந்து போயிருக்கலாம், இல்லை ஒரு சொந்த சகோதரன் சகோதரி மூலமாக ஏமாந்து போயிருக்கலாம். ஏமாந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அநேகருடைய நடிப்பை பார்த்து நாம் ஏமாந்து போகிறோம். அங்கே ஜனங்களுடைய நடிப்பை பார்த்து யோசுவா ஏமாந்து போனான். ஏமாந்து போனது மட்டும் இல்லை, ஆண்டவருடைய வாக்கை கேட்கல, அவங்க கொண்டு வந்ததை சாப்பிட்டான் வசனம் சொல்கிறது. சரி, உடன்படி செய்கிறான், எங்களோடு இருக்கலாம் என்று உடன்படிக்கை செய்யும்போது ஒரு 3 நாள் கழித்து எப்படி அவங்களுடைய சாயம் வெளுத்து போனது. அப்போது யோசுவா சொல்கிறான் அந்த ஜனங்களை பார்த்து, 9ஆம் அதிகாரம் 22 சில வசனங்களை நான் விட்டுட்டேன், அதுக்கான காரியங்களை மட்டும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். 22 பின்பு யோசுவா அவர்களை அழைப்பித்து, நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருக்கும் போது நாங்கள் உங்களுக்கு வெகு தூரமாக இருக்கிறவர்கள் என்று சொல்லி எங்களை வஞ்சித்தது என்ன என்று கேட்குறான். அப்போ தான் யோசுவா செய்கிறான், நீங்கள் வெகு தூரத்தில் வந்த ஜனங்கள் சொன்னீங்களே, அப்படி எங்களை வஞ்சித்தது ஏன் என்று கேட்குறான். நாம் கூட அநேகத்தில் வஞ்சிக்கப்படுகிறோம். அப்படி வஞ்சிக்கப்படாமல் நாம் இருக்க வேண்டுமானால் என்ன செய்யணும், ஆண்டோடைய வாக்கை கேட்கணும். ஆண்டவரே, செய்யலாமா செய்யக்கூடாதா, போகலாமா போகக்கூடாதா, கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, ஐக்கியமாக இருக்கலாமா ஐக்கியமாக இருக்கக்கூடாதா, நெருங்கலாமா இருக்கலாமா விலகி இருக்கலாமா, தேவனிடத்தில் கேட்போமானா தேவன் நமக்கு பதில் தருவா. யோசுவா கேட்கல, அதனால அதை விளைவுகளை நாம் பின்னால் பார்க்க போகிறோம். ஏசுறாங்க, யோசுவா கேட்குறான், நீங்கள் வெகு தூரமாக இருந்து வந்து சொல்லி எங்களை வஞ்சித்தது என்ன என்று யோசுவா அந்த ஜனங்களோடு கூட கேட்பதை நான் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்கிறாங்க, நமக்கு தேவன் 5 உணர்வுகள் சென்ஸ் கொடுத்துரு 5 உணர்வு இருக்கிறது. இந்த உலகத்தை மதிப்பீடு செய்ய,
இந்த உலகத்தை புரிந்து கொள்ள நமக்கு 5 விதமான சென்சஸ், அதாவது பார்வை, வாசனை, சுவை, கேட்டல், தொடுதல், 5 விதமான காரியம். சைட் பார்க்குறோம், ஸ்மெல் வாசனை வருகிறது, டேஸ்ட் சுவைக்கிறோம், ஹியர் கேட்குறோம், டச் தொடுக்கிறோம். இந்த 5 காரியங்களை வைத்து தான் அந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளும். ஆனால் இந்த 5 உணர்வுகளோடு கூட நாம் நம்பி வாழ முடியாது. கிறிஸ்துவராக இருக்கிற நமக்கு தேவன் 6வது உணர்வு, சென்சஸ் உண்டு. இதை தேவன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்வோம். இது 6வது உணர்வு தான் நமக்கு தேவன் கொடுக்குற அந்த ஞானம். அந்த தேவ ஞானம் நமக்கு இருக்குமானால் வாழ்க்கையில செய்யலாம், எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ளலாம், நாம் ஏமாந்து போக மாட்டோம் என்று வேதம் கூறுகிறது. நமக்கு தேவ ஞானம் தேவை. என்னதான் நாம் பார்க்கிற காரியம், கேட்கிற காரியம், தொட்டு பார்க்குற காரியம், சுவைக்கிற காரியம் இதெல்லாம் இருந்தால் கூட அநேக இடத்துல ஏமாந்து போகிறோம். அப்படி நாம் ஏமாந்து போகாதபடி நமக்கு தேவ ஞானம் நமக்கு தேவன் வேதம் கூறுகிறது. 23 வசனத்துக்கு நாம் வரலாம். 23 வசனம். இப்போது நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் தேவனாகிய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகளும் தண்ணீர் எடுக்கிறோமா இருக்கிற பணிவிடைக்காரமாய் வந்து இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாது என்றான். அப்போது யோசுவா சொல்றான், அந்த கிபியோன் ஜனங்களை பார்த்து, சரி உங்களை நாங்கள் கொண்டு போட மாட்டோம், நீங்கள் என்ன தூர தேசத்திலிருந்து வந்ததாக சொன்னீங்க, ஆனால் இப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டும், தேவனுக்காக அவருடைய ஆலயத்துக்காக மரங்களை வெட்டுற வேலையும் ஆலயத்தில் தண்ணீர் கொண்டு வருகிற வேலையும் அந்த வேலையை தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று யோசுவா அந்த ஜனங்களுக்கு தயவு பாராட்டினான் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. என்னதான் நாம் தப்பு செய்தாலும் தவறு செய்தாலும் கூட ஆண்டவர் எப்படி நம்மை மன்னிக்கிறாரோ அதே போல தான் யோசுவா அவளை மன்னித்து தேவாலயத்தின் பணிக்காக அவளை பணி செய்ய அவர்களை அர்ப்பணித்தான்னு வேதம் கூறுகிறது. 26. அப்படியே யோசுவா அவர்களுக்கு செய்து இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு அவர்களை கொன்று போடாதபடி இவர்கள் கைக்கு தப்பிவித்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கிபியோன் ஜனங்களை கொன்று போடாமல் அந்த ஜனங்களை யோசுவா காப்பாற்றினான் வேதம் கூறுகிறது. இந்நாள் மட்டும் இருக்கிறபடியே அந்நாளில் அவர்களை சபைக்கும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்துக்கும் அவர்களை பலிபீடத்துக்கு விறகு வெட்டலும் தண்ணீர் எடுக்கிறோமா இருந்தாங்க. ஆண்டோட பலிபீடம் கட்டவும் தண்ணீர் எடுக்கும் தேவன் அவளை பயன்படுத்த வேதம் கூறுகிறது. 2 முக்கியமான பாயிண்ட். என்ன பாயிண்ட்? தேவனிடத்திலே கேட்பது முக்கியத்துவம். ஏற்கனவே ஒரு முறை தோற்று போனாங்க ஆண்டோட வார்த்தை கேட்காம, இப்போது 2வது முறையை செய்தாங்க, அவங்க தேவனுடைய வார்த்தை கேட்காமல் இந்த கிபியோன் ஜனங்கள் மூலமாக அவங்க தோற்று போனாங்க. நம்முடைய வாழ்க்கையிலே கிபியோன் ஜனங்களுடைய நடிப்பை பார்த்து, உடையை பார்த்து, பேச்சை பார்த்து இங்கு யோசுவா ஏமாந்து போனான். நம்முடைய வாழ்க்கையில் ஜனங்களுடைய நடிப்பை பார்த்து, உடையை பார்த்து, வார்த்தையை பார்த்து ஏமாந்து போகாதபடி ஆண்டுடைய தேவ ஞானம், 6th சென்ஸ், அந்த 6வது ஞானம் நமக்கு இருக்குமானால் இந்த உலகத்திலே நாம் வெற்றி வாழ்க்கையை நாம் வாழலாம். யோசுவாவுடைய ஒவ்வொரு அதிகாரமும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு வெளிப்படையும் சொன்னால், மோசேவோடு வந்த ஜனங்களை போல இல்லை இந்த ஜனங்கள் ஒரு புதிய சந்ததி, புதிய ஜெனரேஷன். ஏன் சொன்னால் இவங்க கானானு சுதந்திரத்துக்குள்ள வேண்டிய ஒரு பெரிய ஒரு சந்ததியாக தேவன் ஏற்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் தேவனோடு கூட நடக்கிறது மட்டுமல்ல, தேவனோடு கூட பேசுகிறது மிக முக்கியமான காரியம். ஆண்டவரோடு கூட பேசும்போது கர்த்தர் நம்மை வெற்றிக்கான பாதையில் நடத்துவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் கேட்கிற ஒவ்வொரு மகனோடு மகளோடு கரம் வைக்கட்டும். ஆமேன்.